சாப்பாட்டு வேலை வருது. சாப்பாட்டு வேலை வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர்களுக்கு போவாஸுக்கு மாத்திரம் வறுத்த கோதுமை தயார் செய்யப்படலை. நான் நினைக்கிறேன் போவாஸ் வந்துட்டு பட்சமாய் ஆறுதலாய் பேசிகிட்டு இருந்தார்ல, யாருக்கிட்ட? ரூத்துக்கிட்ட. அப்பவே நகோமிக்கும் ரூத்துக்கும் சேர்த்து கோதுமை வறுக்கப்படுகிறது. அதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களாக இருக்கலாம், இல்லை பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நீண்ட காலமான ஒரு போராட்டமாக இருக்கலாம். என்னடா ஆண்டவர் நமக்கு ஆறுதலாகவே பேசிகிட்டு இருக்காரு, பைபிளை திறந்தா பைபிள் மூலியமாக பேசுகிறாரு, சபைக்கு வந்தால் பாஸ்டர் மூலியமாக பேசுகிறாரு, சபை விசுவாசிகள் மூலியமாக பேசுகிறாரு, ப்ரேயர் மீட்டிங் மூலியமாக பேசுகிறாரு, ஆனால் ஒரு காரியமும் நடக்கலையே, ஆனால் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சில காரியங்கள் நம்ம யோசிக்கலாம். இல்லை, கர்த்தர் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் நமக்கு தேவையானதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.